அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையவனுமாகிய அனைத்தையும் படைத்து வழிநடத்துகின்ற இந்த ஏகனை போற்றி புகழ்ந்தவனாக அவனிடமே அனைத்து நன்மைகளுக்கும் பிரார்த்தனை செய்து இந்த சத்திய மார்க்கத்தை அறிந்து அதன்படியே வாழ்ந்து அதே பிற மக்களுக்கும் உபதேசிக்கின்ற அனைத்து நல்லவர்கள் மீதும் மேலும் இந்த காணொலியை காணுகின்ற அனைத்து மக்கள் மீதும் அந்த படைத்தவனின் அனைத்து அருள்வளங்களும் உண்டாகட்டும். ஏராளமான சோதனைகளை நம்ம இன்னைக்கு சந்திக்கிறோம். கடுமையான உள்ளம் கொண்டவங்களுக்கெல்லாம் உயர் ரகமான பதவிகள் கிடைக்கிறத பார்க்குறோம். இரக்கமற்றவர்களுடைய உள்ளங்களில் உயர்ந்த பதவிகள் வழங்கப்பட்டிருக்குது. இந்த போராட்ட களத்தை நோக்கி மக்கள் லட்சக்கணக்காக டெல்லி தலைநகரை நோக்கி பயணிக்கிறாங்க. இப்படி பயணித்த மக்களில் எண்ணங்கள் வைத்தது கோடிக்கணக்கான மக்கள். என் பெண்ணுக்கும் என் மகளுக்கும் நாளைக்கு இப்படி ஒரு கஷ்டம் நேரக்கூடாது, இப்படிப்பட்ட கெட்ட தலைவர்கள் துடைத்து எரியப்படணும் அப்படிங்கிற கவலையோடு இருந்த மக்கள் கோடான கோடி மக்கள். அதில் சில பேருக்கு மட்டுமே அங்கே கலந்து கொள்வதற்கான வாய்ப்பு கிடைத்தது. அந்த மக்கள் லட்சக்கணக்கான நபர்களாக மாறினாங்க. அப்படிப்பட்ட உண்மையான நோக்கத்தோடு கலந்து கொண்ட அந்த மக்களை இந்த இந்திய நாட்டினுடைய மிக வலுவான 5 தூண்கள்னு சொல்லக்கூடிய ஊடக பிரிவுகளும் அரசு அதிகாரங்களும் இன்னும் பிற தூண்களும் நீதித்துறையும் மிக அசிங்கமாகவும் கேவலமாகவும் தான் மக்கள் அவங்களுக்கு அந்த கலந்து கொண்ட அந்த மக்களை குறித்து மிக அவதூறாகவும் எழுதினாங்க. சில சொற்பமான நபர்களை தவிர மற்றவங்க எல்லாருமே கேவலப்படுத்தி பேசினாங்க. ஆனால் நமக்கு ஒரு கவலை வரும், கடவுள் இருக்காரா இல்லையா? கடவுள்னு ஒருத்தர் இருந்தாருன்னா இவ்வளோ பெரிய அநியாயம் நடக்குது, சொந்த மக்களை இவ்வளோ கீழ்த்தரமாக ஒரு அதிகாரத்தில் இருக்கிறவங்க செய்ய முடியுமா? பெண்களை எங்கெல்லாம் தொடக்கூடாதோ அங்கெல்லாம் தொடுறான். கண்ணெதிர்க்க ஒரு போலீஸில் இருக்கிறவங்களும் தொடுறான், அந்நியவனும் தொடுறான். கூச்சப்படுவாங்கல்ல, அதாவது ரகசியமாக கூட சில தவறுகள் செய்திருவாங்க, பப்ளிக்கில் செய்ய கூச்சப்படுவாங்க. பார்த்துருக்கலாம், எல்லாம் அவங்கவுங்க உணர்ந்துட்டீங்க. ஆனால் அவன் பப்ளிக்கில் பல லட்சம் மக்களுக்கான கேமரா வச்சு அங்கே பதிவு செய்யப்படுற இடத்துல ரொம்ப சாதாரணமாக செய்கிறான். அப்போ அந்த உள்ளங்கள் இறுகிடுச்சு. சராசரி மனிதர்களாக அவங்க இல்லை. அவங்கக்கிட்ட தான் நம்ம நியாயம் கேடி போராடிக்கிட்டு இருக்கோம். அப்போ கடவுள்னு ஒருத்தர் இருந்தால் ஏன் இப்படிலாம் நடக்குது? இப்போ மனிதர்களுக்கு ஏற்படும்ல, என் வீட்டில் ஒரு குழந்தை பிறந்திருக்கு, அது ஊனமாக இருக்குது, கடவுள் ஏன் இப்படி என்ன சோதிக்கிறார்? நம்ம கவலைப்படுவோம்ல. என் வீட்டில் இருந்தால் எனக்கு தெரியும், அந்த வலியும் வேதனையும் என் வீட்டில் ஒன்று இருந்தால் தான் எனக்கு தெரியும். அப்போ இவர்களுக்கெல்லாம் கடவுள்னு ஒருத்தர் இருந்தால் நீதி வழங்கணும்ல. அப்போ கடவுள் இருக்காரா இல்லையாங்கிற டவுட்டு நமக்கெல்லாம் வந்துடும். ஏன்னா சோதனையில் ஆழ்படுத்தப்படும் பொழுது ஒரு 10 வருஷமாக ஒரு பெண்ணை ஒருத்தன் நம்ப வைக்கிறான். 10 வருஷம் கழித்து அவளுடைய காசு பணம் எல்லாத்தையும் அடிச்சுட்டு 10 வருஷம் கழிஞ்சு ஒரு மாதத்தில் கல்யாணம் பண்ணிட்டு போயிடுறான் வேற ஒரு பெண்ணை. 10 வருஷமாக அவனை நம்பிக்கிட்டு இருந்த பொண்ணு அப்பா அம்மாவை நம்பலை, சொந்த உறவுகளை நம்பலை, அவனை கூடுதலாக நம்பி தான் அவனோட நம்பிக்கை வைக்குது. ஆனால் அந்த 10 வருஷமாக அந்த பொண்ணுக்கு தெரியல, இது உண்மையான அன்பு கிடையாது, இது ஒரு தேகத்தினுடைய பசி. அந்த அன்புக்கும் இந்த அன்புக்கும் வித்தியாசம் தெரிஞ்சாதான் நாம் நல்ல தலைவர்களை தேர்வு செய்வோம், நல்ல கணவரையும் தேர்வு செய்வோம். இப்போ என்ன நடக்குதுன்னா, அவ்வளோ கீழ்த்தரமாக நடந்துட்டு சொல்கிறாங்க, ஏதோ அந்நிய சக்திகளோட கை கோர்த்துட்டாங்க இந்த மக்கள், அந்நிய மக்களோட ஊடுருவல் ஏற்பட்டுருச்சு, அதனால தான் அவங்க இவ்வளோ அடி வாங்கியும் கூட வலுவாக நிற்கிறாங்க. சொந்த மக்கள் அடிக்கிறதுக்கு பெரம்புல ஆணி சொல்லி இருக்கிறான் போலீஸ்காரன், சொந்த மக்கள் அடிக்கிறதுக்கு பெரம்புல ஆணி சொல்லி இருக்கிறான். ஒரு தீய சக்திகளை தன்னுடைய கூட்டணியில் சேர்த்துக்கிறான். அதை அந்த மக்கள் கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிச்சா அவங்கள பாதுகாக்கிறான் போலீஸ். சொந்த மக்கள் கல்விக்காக போராடுறாங்க, அவங்கள அடிக்கிறான். குறுக்கு வழியில் திருட்டுத்தனமாக உள்ள நுழைஞ்ச அயோக்கியர்களை இவங்க கண்டுபிடிச்சு ஒப்படைக்க பார்க்குறாங்க, இல்லை கோவத்தில் அவங்கள பிடிக்க போகிறாங்க, அவங்கள பாதுகாக்குது போலீஸ். இது யாருடைய பணத்தில் இங்கே என்ன நடக்குது? என்னுடைய வீட்டு வரிப்பணத்திலையும் என் அப்பன்ஸுக்கு உழைச்ச வேர்வை துளிகளில் ஏற்பட்ட அந்த வரிப்பணத்திலையும் தான் உனக்கே சம்பளம் வழங்கப்படுது. லட்சக்கணக்கான ரூபா. அதிகாரத்தில் இருக்கிறவங்களாம் 2.5 லட்சம் 3.5 லட்சம் சம்பளம் வாங்குறவங்க இருக்கிறான், 10 லட்சம் சம்பளம் வாங்குறவங்க இருக்கிறான். அவங்களுடைய அதிகாரம் மொத்தம் யாருக்கு எதிராக திரும்புதுன்னா சாதாரண மக்களுக்கு எதிராக திரும்புது. இன்னைக்கு நீ பதவியை ரிசைன் பண்ண, நீ இந்த தவறு நடந்த உடனே ரிசைன் பண்ணணும். ஒரு காலத்தில் அப்படிப்பட்ட வெட்கப்படக்கூடிய தலைவர்கள் இருந்தாங்க. என்னுடைய பொறுப்பில் இருக்கும்போது இது மாதிரியான ஒரு அநீதி நடந்துருச்சு, ஆகவே இதற்கு நான் பொறுப்பேற்று நான் விலகுகிறேன். இப்போ கூட சமீபத்தில் மு க ஸ்டாலின் சொன்னார், இதன் தோல்விக்கு காரணம் நானே பொறுப்பேற்று விலகிக்கிறேன், யாரையும் குறை சொல்ல விரும்பலன்னு. இவங்களே நல்லவங்க கிடையாது, இவங்களே பெரிய நல்லவங்க கிடையாது.
அவங்கக்கிட்ட கூட இந்த மாதிரி ஒரு வார்த்தையை நம்ம எதிர்பார்த்தது பெரிய சந்தோஷமாக இருந்துச்சு. ஆனால் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா வெக்கங்கிறது இல்லாமல் ஆயிடுச்சு. எப்படி வெக்கப்பட வேண்டிய விஷயம். பிள்ளைங்க எக்ஸாம் எழுத உள்ள நுழையும் பொழுது அவங்க போட்டிருக்க உள்ளாடை வரைக்கும் கட் பண்ணி எடுக்கிறான், இதை நீ போட்டு போகக்கூடாதுன்னு. ஒரு நிமிஷம் லேட்டாக வந்ததுக்கு கேட்டுக்குள்ளே அனுமதிக்கலை. அந்த பிள்ளைங்க வாசல் இருந்து துடிக்குது. தமிழ்நாட்டில் எழுதக்கூடிய எக்ஸாம், தமிழ்நாட்டில் படிக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கு வடநாட்டில் எக்ஸாம் எழுதுறதுக்கு தேர்வு முகமை போடுறான், வடநாட்டு பிள்ளைங்களுக்கு தமிழ்நாட்டில் எழுது போடுறான். குறைஞ்சபட்ச அறிவு இல்லாதவனுக்கு 5 லட்சம் 10 லட்சம் சம்பளம். அவங்க தான் என்ன பண்ணுறாங்க, நீதியை பற்றி பேசுகிறாங்க. இவ்வளோ அநியாயம் நடக்குதுன்னு நீதிமன்றத்தை நோக்கி போகிறாங்க. ஏங்க இங்கே பாருங்கள், எங்கள் ஐயா எங்கள் பிள்ளைங்கள்லாம் இப்படி அடிக்கிறாங்கன்னு காமிக்கிறாங்க. ஐயோ அதெல்லாம் கொண்டு வந்து காட்டாதப்பா, எனக்கு இதை பார்க்குறதுக்காக நேரம் இருக்குது. ஏன் பயப்படுறாங்க தெரியுமா? அந்த நீதித்துறையில் இதை பார்க்க முடியாதா? பிள்ளைங்களை அடித்தாங்கன்னு இந்த காட்டுற வீடியோவை பார்க்க முடியாதா? ஏன் பயப்படுறான் தெரியுமா? நாளைக்கு அவன் உயிரோடு இருக்க மாட்டான். அந்த நீதிபதி ஒருவேளை அந்த விஷயத்தை பார்த்துட்டு, எப்பா இப்படியா அடிச்சிங்க பிள்ளைங்களை, கை கிழிச்சு தொங்குது, மண்டை உடஞ்சி தொங்குது, பொம்பளை பிள்ளைங்களை இவ்வளோ கீழ்த்தரமாக அடிச்சிருக்கிறீங்க அப்படின்னு அவன் கேட்டானா மறுநாள் அவன் உயிரோடு இருக்க முடியாது. அவன் அதுக்கு பயப்படுறான், நேரம் இல்லாமலாம் கிடையாது. அவனோட அயோக்கியமான அதிகார கூட்டங்களோடு அவன் ஒத்து போகலை அப்படின்னு சொன்னால் மறுநாள் வாக்கிங் செல்லும் பொழுது நீதிமன்ற நீதிபதி மாரடைப்பால் இறந்தார்னு வரும். ஆனால் ஃபோட்டோவில் ஒரு 10 இடத்துல காயம் தெரியும் நமக்கு. அவனுடைய பாடியோடைய ஃபோட்டோ நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அவருடைய உடம்புல 10 இடத்துல காயம் இருக்கும். ஆனால் பேப்பரில் எப்படி வரும் அப்படின்னா, காலையில் வாக்கிங் செல்லும்போது நீதிபதி மாரடைப்பால் இறந்தார். அந்த நீதிபதிக்கு அவர் அப்படி சர்டிஃபிகேட் அந்த டாக்டர் கொடுக்கல, அந்த டாக்டர் மறுநாள் கொல்லப்படுவார். அப்படி இப்படிப்பட்ட அயோக்கியர்கள் கையில் இவ்வளோ அதிகாரங்களும் போய் சேர்ந்தது எப்படி அப்படின்னு சொன்னால் நல்லவர்களுடைய மௌனம் தான் இதற்கு காரணம். எவ்வளோதான் அநியாயம் நடந்தாலும் நல்லவங்க என்ன நிலைமையில் இருக்கிறாங்கன்னா, என் புள்ள நான் சரியா போகாமா, ரைட்டு, பக்கத்து வீட்டில் ஒன்று பசியோடு இருக்குது, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஆனால் அதே ஆள்கிட்ட கடவுள் பால் குடிக்கிறான்னு சொல்லி பாருங்களேன், 10 லிட்டர் பால் வாங்கி ஊற்றுவான். பக்கத்து வீட்டில் ஒருத்தவங்க சோத்துக்கு இல்லாமல் வசதி இல்லாமல் ஒரு ஆயா அங்கே படுத்து கிடக்கும், துணி கூட ஒழுங்காக கொடுத்துருக்காது அந்த பொண்ணு. உன்கிட்ட கிடைக்கிற ரேஷன் கடை துணியை கொடுத்துருந்தா கூட அந்த பொண்ணு போத்திக்க, அந்த ஆயாவை போத்திக்கலாம். அது கூட விருப்பம் இல்லாமல் அதையும் வீட்டில் ஸ்டாக் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க வசதியானவங்க. அந்த வசதி இல்லாதவங்க ரோட்டில் கிடப்பாங்க. இப்படி யாரை பற்றியுமே கவலை கிடையாது, யாரை பற்றியுமே வருத்தம் கிடையாது. அப்போ நீ மனிதனாக இருக்கிறதுக்கு தகுதி கிடையாது. ஒருத்தன் இப்படி இருக்கிறான் அப்படின்னு சொன்னால் அவங்க மனிதனாக வாழ்கிறதுக்கே தகுதி கிடையாது. கடவுள் இயல்பாகவே என்ன படைச்சிருக்காரு அப்படின்னு சொன்னால் பிறருக்கு உதவுற குணத்தோடு தான் படைச்சிருக்கிறாரு. அந்த எண்ணமே உனக்கு இல்லைன்னா நீ எப்படி மனிதன்கிற தரத்தில் வரவே முடியாது. அப்போ இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் கடவுள் இந்த சோதனை களமாக வைத்திருக்கிறதுனால தான் இந்த உலகத்தில் அநியாயம் செய்கிறவங்களுக்கு சொகுசான பதவி தொடர்ந்து கிடைக்குது. ஒரு காலத்தில் தமிழ்நாடு தான் புரட்சியில் முன்னாடி இருக்கும், எல்லா விஷயத்தை பற்றி பேசும். ஏன்னா இங்கே தான் கல்வி கொடுக்கப்பட்டிருக்கு, மக்களுக்கு சிந்திக்கக்கூடிய ஒரு பக்குவத்தை காட்டப்பட்டிருக்கு. ஆனால் அப்படிப்பட்ட மக்களுடைய அறிவையும் மழுங்கடிக்கிற மாதிரி மீடியாக்களும் இந்த வேசி ஊடகங்களும், ஒருத்தவன் கக்கூஸ்லேருந்து புறப்பட்டா அதை சொல்லுது. சினிமா பார்க்க போகிறாரு, கக்கூஸில் இருந்து ரெடியாகி வெளியே வராரு, காரில் ஏறுறாரு, இதோ உள்ளே போகிறாருன்னு காட்டுது. அங்கே அடிபடுற பிள்ளைங்களை பற்றி ஒரு நேரம் பேசுகிறான், மறு நேரம் காட்ட மாட்டேங்கிறான். அப்போ இப்படிப்பட்ட சூழலுக்கெல்லாம் கடவுள் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், இந்த உலகம் நீங்கள் சொகுசாக வாழ்கிறதுக்கு கிடையாது, இது பரீட்சை எழுத வந்த இடம். உங்களுக்கு சோதனைக்கு மேலே சோதனைகள் வந்துகிட்டே தான் இருக்கும். நல்லவர்கள் சிறைச்சாலையில் வாழ்கிற மாதிரி வாழ்வீங்க, கெட்டவங்க சொர்க்கத்தில் வாழ்கிற மாதிரி வாழ்வாங்க. அவங்களுடைய சுகபோகமான வாழ்க்கை நல்லவங்களுக்கு வருத்தம் அளிக்குமா? ஏன்டா நம்ம இவ்வளோ நீதியாக நடக்கிறோம், நமக்கு மட்டும் ஏன்டா இவ்வளோ சோதனை வருது? அவன் அவ்வளோ அநியாயம் பண்ணுறான், அவ்வளோ சொகுசான வாழ்க்கை வாழ்கிறானேன்னு நல்லவங்க கவலைப்படுவாங்களாம். அந்த அளவுக்கு கெட்டவங்களுக்கு இங்கே சொகுசான வாழ்க்கை இருக்கும். சரி, இது நல்லவங்க கெட்டவங்க. அப்போ குழந்தை பருவத்தில் சில பேர் இறந்து போகிறாங்களே, அவங்களுக்கு என்ன சொல்யூஷன்? ஏன்னா பச்சை குழந்தை, எந்த பாவம் மரியாதை குழந்தை இறந்து போச்சு அப்படின்னு கவலைப்படுறோமா? அவர்களுக்கு கடவுள் புறத்தில் மிக உயர்ந்த பதவிகள் இருக்குது, அவங்களுக்கு விசாரணை கிடையாது. ஒரு பருவத்துக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க தவறுகள் செய்தால் அவங்களுக்கு குற்ற லிஸ்ட்டில் எழுதப்பட மாட்டாங்க. ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் அவங்க அந்த தூக்க நிலையில் ஏதாவது குற்றம் செய்திருந்தால் அவங்களுக்கும் பாவத்துக்கான குற்றம் எழுதப்படாது. அதே போலவே உளவியல் பாதிப்புள்ள குழந்தைங்க இருப்பாங்க, குறைபாடுள்ள ஆன்டிசம் குறைபாடுள்ள குழந்தைங்க இருப்பாங்க. அவங்க என்ன செய்கிறாங்கன்னு அவங்களுக்கு தெரியாது. அப்பாவை அம்மானு கூப்பிடும். நேற்று ஒரு குழந்தைய பார்த்தேன், அப்பாவே அம்மானு கூப்பிடுது, 12 வயசு. அம்மா நான் அப்பாம்மா அப்படின்றார் அப்பா. எவ்வளோ பெரிய வேதனையான விஷயம். அப்பாவே அம்மானு கூப்பிடுற நிலைமையில் அவன் அப்பா பார்க்குறாரு, அந்த நிகழ்ச்சியை பார்க்குறாரு.
நான் அப்பா அம்மான்னு சொல்லி கொடுக்குறாரு. உடனே அந்த குழந்தை அப்பான்னு சொல்லுது, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அம்மான்னு கூப்பிடுது. அப்போ இப்படிப்பட்ட குழந்தைங்களுக்கான சொல்யூஷன் என்ன? இந்த குழந்தைகளை கவனிக்கக்கூடிய பெற்றோருக்கான தீர்வு என்ன? இது எல்லாத்தையும் குர்ஆன் பேசுது. இது எல்லாத்தையுமே குர்ஆன் பேசுது. இப்படி ஒரு நிலையில் ஒரு குழந்தை பிறந்திருக்குன்னா, அந்த குழந்தை இறந்துருச்சுன்னு வச்சுக்கங்க, தான் என்ன செய்கிறோங்கிற சுயநினைவே இல்லாத ஒரு குழந்தை வாழும்போது சில தவறுகளை செய்யுது அப்படின்னா, அந்த குழந்தைங்க நேரடியாக சொர்க்கத்துக்கு போயிடும். அவங்களுக்கு விசாரணை கிடையாது, அவங்க குற்றங்களுக்கு பாவம் எழுதப்படாது. இதை பற்றியும் குர்ஆன் பேசுது. ஆனால் நாம் என்ன நினைக்கிறோம், ஐயோ அப்போ என்ன செஞ்சானோ தெரில, அதான் குழந்தை எப்படி பிறந்துன்னு ஈஸியாக பேசிட்டு போயிடுவாங்க. உடனே அதை யார் பேசுனாங்களோ, இந்த வார்த்தையை யார் பேசுனாங்களோ அவங்களுக்கு பாவம் எழுதப்படும். ஈஸியாக சொல்கிறோமே, பார்க்குற ரோட்டில் பார்த்த உடனே உனக்கு குழந்தையே பிறக்கலை, நீ என்ன பாவம் பண்ணியோ அப்படின்னு ஈஸியாக சொல்கிறோம்ல. இவங்கள் தான் அவங்க புண்ணியமாயிடுவாங்க. யார் இந்த மாதிரி கடுமையான வார்த்தைகளை பிறர் நோகும்படி பேசுகிறாங்களோ அவங்க தான் குற்றவாளி கடவுள் பார்வையில். இப்படி ஏராளமான நம்ம அறிவுக்கே தீர்வு செய்யப்பட முடியாத எல்லா விஷயத்துக்கும் தீர்வு சொல்லக்கூடியது தான் வேதம். சரி, இது மட்டும்தான் வேதமா? இந்துக்களுக்கு வழங்கப்பட்டது வேதம் இல்லையா? கிறிஸ்தவர்களுக்கு வழங்கப்பட்டது வேதம் இல்லையானா? எல்லா சமுதாய மக்களுக்கும் வழங்கப்பட்டதும் அந்த ஒரே ஈஸ்வரனால் வழங்கப்பட்டது தான். அந்த ஆதி ஈஸ்வரனை தான் ஒரு சாரார் அல்லான்னு கூப்பிடுறாங்க, ஒரு சாரார் கர்த்தர்னு கூப்பிடுறாங்க, ஒரு சாரார் தேவோட படைச்சவனே தம்புரானேன்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மொழியில் கூப்பிட்றானே தவிர ஒரே ஒரு கடவுள் தான். அந்த ஒரு கடவுளை தான் எல்லா வேதங்களும் பேசுது. இதில் என்ன பஞ்சாயத்து அப்படின்னா, அது எல்லா வேதங்களையுமே சொந்த கருத்தை உள்ள சொருகி சில பேர் அவன் லாபம் சம்பாதிச்சுட்டு இருக்கிறான். இதில் மட்டும் செக் வைக்கப்பட்டிருக்கு. முதல்ல இது எந்த மொழியில் வழங்கப்பட்டுச்சோ அந்த மூல மொழியோட சேர்த்து பிரிண்ட் பண்ணிட்டாங்க. இதுலேயும் திருட முயற்சி பண்ணவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க. அவங்க திருட முடியாமல் அதிர்ஷ்டவசமாக இது தப்பிச்சிருச்சு. ஒரு பாயே தாயத்து கட்டி ஏமாத்தினாலும், இது தாயத்து கட்டா நரகத்துக்கு போயிடும் இது எச்சரிக்கும் உடனே. அப்போ இன்னொரு பாய் அதை படிச்சுட்டு வந்து அவங்க தெளிவுபடுத்திடுவார். எந்த ஒரு தனிநபராலையும் எதையும் செய்ய முடியாது அப்படின்னு இது சொல்லுது. யார்? முகமது நபியாலேயே சொந்தமாக எதுவும் செய்ய முடியாதுன்னு சொல்லுது. இயேசுநாதரையே சுயமாக எதுவும் செய்ய முடியாதுன்னு சொல்லுது. இயேசுநாதரே சில பேருக்கு உயிர் கொடுத்ததும் கண் கொடுத்ததும் நோயை குணப்படுத்தினதும் அந்த படைச்சவருடைய அருளாலை தவிர அவரால் இல்லைன்னு அவரே சொல்ல வைக்குது இந்த குர்ஆன். அப்படியே இருக்கு வாசகம். அப்போ இப்படி தெளிவுபடுத்தி மக்களுக்கு நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் வாழக்கூடிய வாழ்வுக்கும் இங்கே மக்களுக்கு ஏற்படக்கூடிய சிரமத்துக்கும் எல்லாத்துக்கும் தீர்வு இருக்குது. எதுவுமே இல்லாமல் இல்லை. இவ்வளோ சிரமப்படக்கூடிய உனக்கு மிக உயர்ந்த பதவிகள் இருக்குது. 2 நல்லவங்க, ஒரு பணக்காரர் நல்லவங்க, ஒரு கெட்ட நல்லவங்க. அந்த பணக்காரர் எல்லாம் நன்மை தான் செய்தார், அவரும் சொர்க்கத்துக்கு போவார். ஒரு நல்லவர், ஆனால் அவர் எந்த சுகத்தையும் இங்கே அனுபவிக்கலை, வசதியாக இல்லை, சிரமத்திலே வாழ்ந்தார். 2 பேருமே சொர்க்கத்துக்கு போவாங்க. ஆனால் அந்த நல்லவர், பணக்கார நல்லவர் இருக்காரு, அவர் 500 வருஷம் லேட்டாகும் சொர்க்கத்துக்குள்ளே நுழையிறதுக்கு. இந்த ஏழையா நல்லவராக வாழ்ந்தார்ல, அவருக்கு அங்கே 500 வருஷம் முன்னுரிமை கொடுக்கப்படும் முன்னாடி சொர்க்கத்துக்குள்ளே நுழையிறதுக்கு. அந்த உண்மை தெரியாதனால நம்ம இங்கே நம்மளும் நல்லா தான் வாழ்கிறோம், அவன் மட்டும் வசதியாக இருக்கிறானே அப்படின்னு நினைக்கிறோமா? இங்கே மிஞ்சி போனால் ஒரு 20 வருஷம் சுகமாக வாழ்ந்திருப்பான், இல்லை ஒரு 50 வருஷம் சுகமாக வாழ்ந்திருப்பான். அந்த உலகத்துடைய கடவுளுடைய பார்வையில் 1 மணி நேரம் தான் அது. 1 மணி நேரத்து வாழ்க்கை அது அவர் சொகுசாக இருந்தது. நிரந்தரமாக அழிவில்லாத அந்த வாழ்க்கையை கடவுள் மறைச்சி வச்சிருக்கிறாரு. அந்த வாழ்க்கையில் அவர் நிரந்தரமாக நன்மையை அடைவார். அது எப்போ தெரியும் அப்படின்னா, அவருடைய மரண நேரத்தில் தெரிஞ்சிடும் அவருக்கு ரிசல்ட். என்னை எங்கள் வீட்டில் பிழைக்க தெரியாதவன்னு சொன்னாங்க, கையால் ஆகாதவன்னு சொன்னாங்க, ஏன் வாய்ப்பத்து கும்மன் அக்கா தங்கச்சிக்கு உதவி செஞ்சு என்னை ரோட்டில் விட்டுட்டேன்னு சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கி நான் எங்கள் அக்கா தங்கச்சியை பார்த்ததுக்கு, ஊரில் உள்ள நல்லது கெட்டதை நான் பார்த்ததுக்கு எனக்கு இப்போ உடனே ரிசல்ட் தெரிஞ்சிருச்சு. நான் உடனே மக்கள்கிட்ட சொல்லணும், என் பொண்டாட்டிகிட்ட முதல்ல சொல்லணும், என்னை பிழைக்க தெரியாதுன்னு நினச்சாங்க சொல்லணும்னு அவர் நினைப்பாராம். அதை தான் கடவுள் வேதத்தில் சொல்லி காட்டுறார். நீ சொல்ல முடியாது, இறந்தவர்கள் யாரும் திரும்பி வரவும் முடியாது, சொல்லவும் முடியாது. அவங்க கெட்ட மாதிரி இறந்தாலும் சரி, நல்ல மாதிரி இறந்தாலும் சரி, அவர்களுக்கும் நமக்கும் இடையில ஒரு திரையிடப்பட்டு இன்றைக்கி பெருவாரியான சம்பாத்தியம் எங்கே நடக்குதுன்னா, செத்தவங்களை வச்சு தான் நிறைய பேர் வியாபாரம் பண்ணுறான். செத்தவங்களுக்கு சாப்பாடு அனுப்புகிறேன், செத்தவங்களை வரவிடாமல் ஆக்குறேன், செத்தவன் தான் உங்கள்கிட்ட பிரச்சனை பண்ணுறான், அதை சரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பொய்யா மூட்டையாக கட்டி பணத்தை மூட்டையாக அள்ளிட்டு போகிறான். அது அவ்வளவுமே பொய். இங்கே உயிரோடு இருக்கிறவங்கள அண்டை வீட்டாரோட எப்படி நம்ம நடக்கிறோன்ற பொறுத்து தான் நமக்கு ரிசல்ட்டு. செத்து போனவங்க யாரும் திரும்பி வரவே முடியாது. அவங்க கெட்டவங்களாக இருந்தாலும் சரி, நல்லவங்களாக இருந்தாலும் சரி, அவங்க எரிஞ்சு போய் செத்துருந்தாலும் சரி, ஆரோக்கியமான முறையில் செத்துருந்தாலும் சரி, செத்தவங்க கிடையவே கிடையாது, அவங்க வரவே மாட்டாங்க. ஆனால் இன்றைக்கி அதிகமான வியாபாரமும் அதிகமான சினிமாக்களும் அதை வச்சு தான் எடுத்து மக்களை மண்டையை கழுவி மூளை மடுங்கடிக்கப்பட்டிருக்கு. அப்போ நாம் மூளைக்கு விலங்கிட்டு வச்சுருக்கிறோம். அதாவது குர்ஆன் பேசுது, உங்கள் உள்ளங்களில் இருதயங்களில் பூட்டா தொங்குது அப்படின்னு கேட்குறாரு கடவுள். அப்படியே ஒரு வசனம் இருக்குது. இருதயத்தை திறந்து பாருங்கள், இந்த உலகத்தை பாருங்கள், உங்கள் படைக்கப்பட்டதுடைய நோக்கத்தை நீங்கள் கவனிங்க. அப்படி கவனித்து வெற்றியின் பக்கம் வாங்க. அப்படிப்பட்ட வெற்றியை நோக்கி போனாதான் நமக்கு இங்கேயும் அமைதியாக இருக்க முடியும். ஏன்னா இவ்வளோ துன்பங்களை கடந்து நம்மளால் சந்தோஷமாக இருக்க முடியும்னா முடியும். இதெல்லாம் உணர்ந்தால் தான் இருக்க முடியும். இல்லைன்னா நம்ம அதுக்கு கீழே அப்படியே ஒடிஞ்சு போயிடுவோம். பல பேர் சூசைட் பண்ணிக்கிற என்ன காரணம்? தீர்வு தெரியாமல் செத்து போகிறாங்க.
அப்போ எல்லாருக்கும் வழிகாட்டுதல் இருக்குது. அந்த வழிகாட்டுதலை நோக்கி அழைத்தவனாக வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.